الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் தன்னுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ அப்படியே சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குலஃபாக்கள், இமாம்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் அந்த எல்லோருக்கும் அல்லாஹ்வின் கருணையும் நிஅமத்தும் சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்றி தாங்கிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, இன்றைய அவசர உலகத்தில் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலே வருமானம் ஈட்டியவர்களாக செல்வந்தராக மாறிவிட வேண்டும் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மனதில் அந்த எண்ணம் இருப்பதன் காரணமாக நாம் சம்பாதிக்கின்ற அந்த பணம், நமக்கு வருகின்ற அந்த வருமானம் ஹலாலான முறையில் வந்து சேருகிறதா, ஹராமான வழியில் வந்து சேருகிறதா என்பதை கூட பிரித்து பார்க்க இயலாத சூழ்நிலையில் மிக குறுகிய காலத்தில் மிக பெரும் செல்வந்தராக வர வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் செயல்பட்டு வருகின்றோம். பெறுகின்ற பணம், நமக்கு வருகின்ற வழி, நமக்கு வருகின்ற சம்பாத்தியம், வருகின்ற வருமானம் ஹலாலான முறையில் வருகிறதா, ஹராமான வழியில் வருகிறதா என்பதை ஒரு இடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எவ்வளவு ஈட்டுகின்றானோ அந்த அளவிற்கு நாளை அல்லாஹ்விடத்திலே சென்று பதில் சொல்லியாக வேண்டிய நிலைக்கு அவன் இருக்கின்றான். நாம் செலவு செய்கின்ற ஒவ்வொரு பைசாவிற்கும் நாளை அல்லாஹ்விடத்திலே வறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நமக்கு வருகின்ற அந்த வருமானம், நமக்கு வருகின்ற அந்த வழி பரக்கத்து பொருந்திய ஒன்றாக ஹலாலான வருவாயாக இருக்க வேண்டும் என்பதை நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பின்பொரு காலம் வரும், அந்த காலத்தில் வரக்கூடிய மக்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை பற்றி, அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை பற்றி அவர்கள் ஒருபோதும் ஹலாலா ஹராமா என்று அவர்கள் யோசித்து பார்க்க மாட்டார்கள். பணம் தமக்கு வந்துவிட்டால் போதும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்களை வாழ்க்கை அவர்கள் நகர்த்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள்,
மறுமையில் நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கேள்விகளை கேட்பான் ஒவ்வொரு மனிதரிடமும். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான், மன் ரப்புக்க மன் நபியுக்க உமக் தீனுக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னை படைத்து பரிபாலிப்பது யார், உனக்கு வந்த உன்னுடைய சமூகத்தினுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் எது என்று இது போன்ற கேள்விகளை எல்லாம் இறைவன் கேட்டு முடித்ததற்கு பிறகு அடுத்ததாக ஒரு கேள்வி இறைவன் நம்மிடத்திலே முன்வைப்பான். நீ பெற்றுக்கொண்ட அந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே நீ பெற்றுக்கொண்டாய், பெற்றுக்கொண்ட அந்த சம்பாத்தியத்தை எப்படியெல்லாம் செலவு செய்தாய், ஹலாலான முறையில் பெற்றுக்கொண்டாயா, ஹலாலான முறையில் நீ செலவு செய்தாயா, அல்லது ஹராமான முறையில் பெற்றுக்கொண்டாயா, அல்லது ஹராமான வழியிலே செலவு செய்தாயா? இந்த கேள்வியை இறைவன் எல்லா மனிதர்களிடமே கேட்பான். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் சொல்லாமல் அவனுடைய பாதம் நகராது என்று ஹதீஸிலே வருகிறது. ஒரு மரத்திலே ஒரு ஆணி அடித்து விட்டால் எப்படி சப்பென்று பிடித்துக் கொள்ளுமோ அதுபோல அவனுடைய பாதம் பூமியிலே ஆணி அடித்தார் போல் அப்படியே நிலைத்து நிற்கும். அவன் ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அவன் இறைவன் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னால்தான் அவன் அடுத்த நிலைக்கு அவன் செல்ல முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே தான் மார்க்க அறிஞர்கள் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உலகத்தில் நாம் உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி சம்பாதிக்கின்ற பொழுது, உலகத்தினுடைய அன்றாட தேவைகளுக்காக வேண்டி நாம் ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை கூட நீங்கள் வரவு செலவுகளை சரியான முறையில் எழுதி வைத்து வாருங்கள். இந்த ரூபாய் எனக்கு இந்த வழியிலே வந்தது, இந்த வகையிலே செலவானது என்ற ஒரு வரவு செலவை நீங்கள் நிர்ணயம் செய்து எழுதி வைத்து வாருங்கள். இதுதான் ஒரு அடிப்படை நாளை மறுமையில் சொல்லுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தில் நமக்கு சொல்லுகின்றார்கள், நாம் அன்றாட வரவு செலவுகளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் மறதியாக அவருக்கு வருமானம் ஹராமான முறையில் வந்துவிட்டது என்று சொன்னால், இனிமேல் வரக்கூடாது என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் அவர் இருப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். அல்லது ஹராமான முறையில் அவர் செலவு செய்திருந்தார் என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று செலவு செய்யக்கூடாது என்று குறைந்தபட்ச ஒரு அறிவாவது, குறைந்தபட்ச ஒரு யோசனையாவது அந்த மனிதருக்கு ஏற்படும். அதுவே அவர் ஹலாலின் பக்கம் அவரை உந்தி செல்லும் என்று, உந்தி தள்ளிவிடும் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அககணியத்திற்குரிய பெரியவர்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பொருளாதாரம் என்பது நாம் பெறக்கூடிய அந்த சம்பாத்தியம், நாம் பெறக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது பரக்கத்து பொருந்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் சம்பாதிக்கின்றான், நிறைய சம்பாதிக்கின்றான், ஆனால் அவன் பெறுகின்ற அவனுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப நாளே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி குறிப்பிடுவான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. மனித சமூகத்தை பார்த்து இறைவன் சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தைகள் என்பது ஃபித்னா, உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமையக்கூடும் என்று இறைவன் சொல்லுகின்றான். சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றால், சரியான முறையில் அவைகளை கையாள தெரியவில்லை என்று சொன்னால், நாளை நமக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு காரணிகளாக இவை அமைந்துவிடும் என்று இறைவன் இந்த சமூகத்திற்கு சொல்லி, இந்த இரண்டு விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆரம்பத்திலே நான் கூறியது போல பெறுகின்ற வருமானம் ஹலாலான வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும், அவசர தேவைகளுக்காகவோ அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ ஹராமை நாடி ஒருபோது நாம் சென்று விடக்கூடாது. நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எதோ தேவைகளை சொல்லி நாம் முறையிடுகின்ற அதே தருணத்தில், அதே நேரத்தில், யா அல்லாஹ், வாழும் கடைசி காலம் வரை ஹலாலான சம்பாத்தியத்தை எனக்கு ஹலாலான சம்பாத்தியம் மேற்கொள்வதற்குண்டான வழியை காட்டித்தா என்றும் இறைவனிடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள்,
கைருல் கர்தி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என்னுடைய காலம் என்பது ஆகச்சிறந்த காலம். நபிகள் பெருமானார் சொல்லிய வாசகம். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை பற்றி சொன்னார்கள். கைருல் கர்னி, நான் வாழுகின்ற இந்த காலம், என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது கைருல் கர்னி, ஆகச்சிறந்த நூற்றாண்டு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து எந்த நூற்றாண்டு சிறந்தது என்பதையும் சொல்கிறார்கள். சும்மல்லதீன யலூனஹும், என்னுடைய காலத்திற்கு பிறகு, என்னுடைய தோழர்களுடைய காலத்திற்கு பிறகு தாபீன்களுடைய காலம் வருகிறது. அது சும்மல்லதீன யலூனஹும், எங்களின் காலத்திற்கு பிறகு ஆகச்சிறந்த காலமாக இந்த பூமியிலே அமைகிறது. அதற்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், தாபீன்களுடைய காலத்திற்கு பிறகு தபா தாபீன்களுடைய காலம். இந்த மூன்று வர்க்கத்தினர்களுடைய காலம்தான் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த பொற்காலம் என்பது இதுதான். ஆகச்சிறந்த நூற்றாண்டு என்பது இந்த மூன்று தான். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இன்னலோடும் தொல்லைகளோடும் சண்டை சச்சரவுகளோடும் இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். எனவே நாம் பேச்சு வழக்கிலே ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொள்ளுவோம், எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வோம். என்னுடைய மூதாதையர்கள் இருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது நாம சொல்லுவோம், இந்த தவறு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லுவோம். காரணம், நாட்கள் நகர நகர ஆண்டுகள் கழிய கழிய பாவங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் எவ்வளவு தூரம் பேணுதலாக விளங்கினார்கள். குறைந்தபட்சம் அவர்களிடத்திலே படிப்பறிவு இல்லை என்று சொன்னாலும், மார்க்கம் பற்றி உண்டான அடிப்படை அறிவு அவர்களிடத்திலே அதிகம் தென்படாவிட்டாலும் ஹலால் ஹராம் என்கிற விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள். அது ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று என்ன செய்கிறோம், நமக்கு தேவைக்கு யாரு 10 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறோம், ஜாயிதான கூடு முழங்க பேங்க்ல வட்டி வாங்குறது அப்படின்னு. அவருக்கு சப்போர்ட்டா யாரு சொல்றாங்கன்னா அவர் நல்லவர்கள் இருக்கிறோம். இல்லைங்க அது கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், அந்த அஜர்த்துக்கு தெரியல, சரியா படிக்கல. அவரு எது ஹராமுன்னு சொன்னது அவர் சரியா படிக்கல, அவருக்கு தெரியல. இருக்கின்ற விஷயத்தை சரியான முறையில் சொல்லுகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பது மார்க்கத்திற்கு உகந்ததாக இருக்கும். தான் நினைப்புக்கேற்ப, தன்னுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப வேறொருவர் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது என்பது ஆக முட்டாள்தனம் என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். நான் பேங்க்ல நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், லோன் வாங்கணும் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு தகுந்த மாதிரி 4 பேர் பேசினாத்தான் நான் நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் இருக்கிறத சொல்றாரு, அதை நாம ஏற்றுக்கணும். அதுதான் மனப்பக்குவம். இந்த பக்குவம் நம்மிடம் கிடைக்காவிட்டால் மார்க்கத்தை விட்டு மனிதவரை செல்லுகின்றோம். மார்க்கம் அனுமதிக்காத ஒரு பெரும் தீமையை நோக்கி நாம் நடைபோடுகின்றோம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். கைருல் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவார்கள், இன்ன பஅதகும் கௌமன். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன பஅதகும் கௌமன், உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வருகின்றது. அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்மளை பார்த்து அனைக்கே சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? யஹூனூன, மக்கள்கிட்ட மோசடி செய்வாங்க. நம்ம வியாபாரத்தில் மோசடி செய்யாமல் இருக்கிறோமா? ஏதாவது ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது அல்லது பேச்சு வழக்கிலையோ அல்லது நண்பர்களுக்கு வியாபாரம் அல்லாத ஏனைய விஷயங்களில் எப்படியாவது நாம் தவறு செய்து விடுகின்றோம். யஹூனூன, மக்களுக்கு இடையிலே மோசடி செய்வார்கள். வலா யுக்தமூன, அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கை துரோகிகளாக இருப்பார்கள். அவர்கிட்ட நம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போக முடியாது, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கிடைச்சா போதும் அவர் வாங்கிட்டு போயிடுவார். ஆனா அது ஹராமான வழி அவருக்கு தெரியாது. இதுதான் நம்பிக்கையற்ற ஒருவராக நாளை சமுதாயம் இருக்கும். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வயசதூன, சில விஷயங்களுக்கு வாலண்டரியா நானும் வந்து நிற்கிறேன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, என்ன செய்வாங்க? வயசதூன, எனக்கு நான் இவருக்கு சாட்சியா நிற்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து நிற்பாங்க. வலா இஸ்தூன, அந்த மனிதனுடைய சாட்சியை மக்கள் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார்கள். அவருக்கு ஆசை நாம போய் அவருக்கு சாட்சியை நின்றுக்கலாம், ஜாமீன் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா அவருடைய ஜாமீன், அவருடைய சாட்சி இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயுந்தருன,
அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள். இந்த காரியம் எனக்கு கைகூடி விட்டால் அல்லது இது எனக்கு நிகழ்ந்து விட்டால் நான் இந்த நோன்பை நோக்கிறேன் அல்லது இந்த சதக்காவை மேற்கொள்கிறேன் என்று நேர்ச்சி செய்கிறார்கள். வலா யுக்மூன, அந்த நேர்ச்சி அவர்கள் சரிவர நிறைவேற்ற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வாசகத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், சாப்பிடுவார்கள், உணவு உண்பார்கள், வயிறு புடைப்பாக இருக்கும், ஆனால் விஷயம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அரபி வாசகத்தில் சாப்பிடுவார்கள், வயிறு புடைப்பாக கொழுப்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் விஷயம் இருக்காது. இந்த விஷயத்தை எழுதிவிட்டு இதற்குண்டான முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த சாப்பிடுவாரு எப்படி சாப்பிடுவார் அப்படின்னா, ஹராமான வழியை சம்பாதித்து அவர் சாப்பிடுவார். அவர் வயிறு புடைப்பாக இருக்கும், ஆனால் பரக்கத்து இருக்காது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவருக்கு தேவைகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதை சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் ஒரு காலம் வரும், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் வாழும் காலம் ஆக குறைந்தபட்ச காலம்தான். அந்த குறைந்தபட்ச காலத்திலாவது நாம் இறைவனுக்கு அஞ்சி மார்க்கம் சொல்லிய விஷயத்திற்கு ஏற்ப நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறதோ அவைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இன்றைய அவசர உலகம், நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல குறுகிய காலத்தில் சம்பாதித்திட வேண்டும் என்று நமக்கு எண்ணம் வருகின்ற அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அது ஹலாலா ஹராமா என்கிற ஒரு பகுத்தாய்வை நாம் மேற்கொள்வதில்லை. ஒரு மனுஷனுக்கு சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னா அது ஹலாலா ஹராம் சந்தேகம் வந்து நினைத்தேனும் அதை விட்டு அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அவனுக்கு அழகு. கண்ணியத்திற்குரியவர்களே, சன்ஆ அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெரிய நகரம் சன்ஆங்கிறது. யமன் நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நகரம் தான் இந்த சன்ஆ. இந்த சன்ஆ அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்து ஒரு தோழர், ஒரு நபர் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகின்றார். அன்றைய காலம் என்பது எப்படி இருந்தது? ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகங்களிலோ அல்லது குதிரைகளிலோ அல்லது கழுதைகளிலோ இது போல ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து வருவார்கள். அதுவே பல மாதங்கள் பிடிக்கும், பல ஆண்டுகள் ஆகலாம். யமன்ல இருந்து அந்த சன்ஆங்கிற அந்த ஊருக்கு வரணும்னா பல ஆண்டுகள் ஆகும் அன்றைய காலம் அப்படி. ஆனால் இந்த சன்ஆங்கிறவர் எப்படின்னா நல்ல செல்வந்தர் தான், அவருக்கு நிறைய சொத்து சுகங்களை இறைவன் கொடுத்திருந்தான். ஆனால் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நாம தரிசிக்க போறோம், பூமியினுடைய முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த காபாவை தரிசிப்பதற்கு நாம் செல்லுகின்றோம். அப்படி போகின்ற பொழுது சுகமாக நாம் செல்லுவதை காட்டிலும் நாம் தாழ்ந்த நிலையில் செல்ல வேண்டும் என்று எண்ணியவராக என்ன செய்யறாரு, அவர் பொடிகடியாக அவருடைய வீட்டிலிருந்து கிளம்புகின்றார். அவருடைய இடத்திலிருந்து அந்த மக்காவுக்கு கிளம்புறார், காபாவுக்கு கிளம்புறார். நாட்கள் பிடிக்கிறது, நீண்ட ஆண்டுகள். அன்றைய காலத்தில் அவர் கொண்டு வருவதற்கென்று அவருக்கு உண்டான ஆடைகள் எதுவுமே இல்லை, கையில எதுவுமே இல்லை, உணவு பொட்டலங்கள் கூட இல்லை. வழியில வருவாரு, அப்படி ஏதாவது தேவை அப்படின்னா இருக்கிற இடங்களை என்ன செய்வாரு, பறிச்சுக்கிட்டு ஒரு அப்படியே ஒரு தியாகியினுடைய மனப்பான்மையில் அவர் செய்யணும்னு சொல்லி அவர் வராரு. அப்ப நீண்ட நாட்களாக வரக்கூடிய அந்த நபர் காபாவுடைய திரையை பிடித்து அவர் அழுது அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து இந்த விஷயத்தையும் பார்த்து ஒப்பிட்டு சொன்னார்கள், இந்த நபர் பார்க்கிறீர்கள் அல்லவா, நீண்ட நாட்களாக அவருடைய தேசத்திலிருந்து பொடிநடியாக இந்த இடத்திற்கு வந்தவர், தலைவிரி கோலமாக இருக்கின்றார். ஒரு ஹாஜியினுடைய அடையாளம், முதல் அடையாளம் தலைவிரி கோலமாக இருக்கின்றார். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த இஹ்ராமுடைய ஆடை என்பது அழுக்கு படிந்ததாக இருக்கிறது. ஒரு பரதேசியினுடைய கடைசி கட்ட கோலத்தில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த நபர் இவர் செய்கின்ற எல்லா துஆக்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே தருணத்தில் இவருடைய துஆவை இறைவன் ஏற்கவில்லை என்று சொன்னார்கள். அவருடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், மஸ்ஸபப், என்ன காரணம், ஏன் இவர் என்ன தவறு செய்து விட்டார், நீண்ட தூரம் பயணித்து
கொடியடையாக தியாகம் மேற்கொண்டு அல்லாஹ்வினுடைய இடத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பி வருகின்ற இந்த நபர் இவருடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்குண்டான காரணத்தை கூறுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. தலைவரி கோலம் தான் சரிதான், உடனடியாக வருகின்றார் சரிதான், அதுக்கான ஆடை. இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள், ஒரு பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார், அந்த அடிப்படையிலாவது அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டார் வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் எல்லாம் செய்வதெல்லாம் சரிதான், ஆனால் அவருடைய சம்பாத்தியம், அவருடைய வருமானம் தவறான முறையில் இருக்கின்றது, ஹராமான முறையில் இருக்கின்றது. ஹராமான முறையில் ஒருவன் சம்பாதித்து விட்டு எவ்வளவுதான் இபாதத்தை விழுந்து விழுந்து செய்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்வை சென்று சேராது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கென்று ஹலாலான வழியை தேர்ந்தெடுக்குமாறு சொல்லுகின்றான். நாம் அதை விட்டுவிட்டு ஹராமான வாய்ப்பை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை மீண்டும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. முதலாவதாக அவனுடைய துவா அங்கீகரிக்கப்படாது. அவன் எவ்வளவுதான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாலும் அவனுடைய துவா என்ன செய்யாது, அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது விஷயம், அவனுக்கு புதிய புதிய நோய்களை இறைவன் இறக்குமதி செய்வான். நாம் இன்னைக்கு சொல்றோம்ல, அந்த காலத்திலே தான் அந்த வைரஸ் வருதுங்களா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன செய்யறோம், புதுசா ஒரு நோயினுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்றோம். காரணம், நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு மாற்றமாக அமைந்ததனுடைய விளைவு இது. இறைவன் எதையெல்லாம் பெருந்தீமை என்று சொன்னாலோ, பெரும் பாவம் என்று நம்மை பார்த்து அறிவுறுத்தினாலோ, அவைகளெல்லாம் குற்றமென மதித்து அவைகளில் ஈடுபட்டதனுடைய விளைவு, அதனுடைய விபரீதம் என்று நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆகணியத்திற்குரியவர்களே, இரண்டு விளைவுகள். ஒன்று, அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது. இரண்டாவது, அவருக்கு புதிய புதிய நோய்களை இறைவன் உருவாக்குகின்றார். ஆகணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஹராமான வழியை நாம் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதற்காக என்று சொல்லுகின்றேன். பொதுவாகவே நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தமான ஒரு செய்திதான். நம் இடத்திலே ஒரு பணத்தை ஒப்படைக்கின்றார், அல்லது ஒரு பொருளை ஒப்படைக்கின்றார், இன்னும் தேவைக்கென்று ஒப்படைக்கின்றார். ஒரு பைத்துல் மால் இருக்குது. அந்த பைத்துல் மால் என்ன செய்யறாரு, ஒரு குமரனுடைய தேவைக்காக வேண்டி இதனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. அந்த பைத்துல் மால் நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா, அந்த குமரனுடைய தேவைக்கு வேண்டி அதை செலவு செய்யாமல் வேறொரு தேவைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார், அல்லது அவங்களுடைய தொழிலுடைய தேவைகளுக்காக வேண்டி ரொட்டேஷன்ல போடுறாங்க. இது ஹராம், இது ஹராம். அவர் கொடுத்த அந்த நியத்திற்கு மாற்றம் செய்கிறார்கள், இது ஹராம். இப்படி செய்துவிட்டால் அதன் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு வருமானமும் அவர்களுக்கு பரக்கத்தை பெற்றுத்தராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பொதுவாகவே இன்றைய நம்முடைய நகரங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அவசர தேவை என்பதற்காக என்ன செய்யறோம், உடனுக்குடனே ஒருத்தர் பைனான்ஸ் தரான என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் அவனை கான்டாக்ட் பண்றோம், அடுத்துதான் பேங்க். ஆனா ரெண்டுமே ஹராமு தான். என்ன, ஃபர்ஸ்ட் பைனான்ஸ்காரன் நம்ம கான்டாக்ட் பண்றோம், இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு ஒரு 10 ரூபா அல்லது 5 ரூபா அதிகப்படுத்தி தரேன், அவசரமா எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு, கை செலவுகளுக்கு என்று நாம் அடுத்தவர்களிடம் கடனுக்காக, அடுத்தவர்களிடம் வட்டியாக பெறக்கூடிய இந்த பணமும் இதுவும் ஹராமு தான். ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் வட்டியினுடைய பணம் செல்லுபடியாகும். அது எந்த நேரம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய மானம் பறிபோகிறது என்று சொன்னால் தாராளமாக அந்த இடத்திலே அவர் மேற்கொள்ளலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் ஜெயித் என்கிற ஒரு நபர் வெளியிடத்திலே ஒரு 1 லட்சம் ரூபாயை கடனாக பெற்று இருக்கின்றார். 1 லட்சம் ரூபாயை கடனாக பெற்று இருக்கின்றார். அந்த கடனை அவர் சரியான முறையில் திருப்பி தரக்கூடிய காலநிலை வந்ததற்கு பிறகும் அவர் திருப்பி தருவதற்குண்டான சூழ்நிலை அவருக்கு அமையவில்லை என்று சொன்னால், அவசரத்திற்காக வேண்டி அவருடைய மானம் பறிபோய்விடக் கூடாது என்ற காரணத்தின் அடிப்படையிலே வெளியில் அவர் வாங்கிக் கொள்ளலாம். அதுவும் குறுகிய காலத்தில் அவைகளை நிவர்த்தி செய்துவிட வேண்டும். அவருடைய மான மரியாதை வெளியில் பறக்கவிடும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே தான் இது தன்னுடைய தேவைக்கு ஏற்ப ஆடம்பர செலவினங்களுக்காக வேண்டி, அடுத்தவர் தன்னை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவரை விட தன்னுடைய தொழிலை விஸ்தீர்ணப்படுத்துகிறேன் என்பதற்காக வேண்டி எல்லாம் வட்டிக்கு வாங்கினால் அதெல்லாம் 100% ஹராம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஹராம். இன்னொரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி 2 பேர் இருக்கிறாங்க ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்துல. அப்ப ஒரு முதலாளி என்ன செய்யறாருன்னா தொழிலாளிக்கு தர வேண்டிய ரூபாய் ஒரு மாதத்தமிடம் 20,000 ரூபாய்னு வைங்க. அந்த 20,000 ரூபாயில என்ன செய்யறாருன்னா ஒரு 18,000 தான் தராரு. 2,000 ரூபாயை பிடித்துக் கொடுக்கின்றார். ஆனால் அவர்கிட்ட ஆரம்பத்தில் பேசிய ஒப்பந்தம் என்ன? 20,000 ரூபாய் என்று பேசினார்கள். ஆனால் மாதம் 2,000 ரூபாயை பிடித்தம் செய்து கொண்டு 18,000 ரூபாயை மட்டும் தரார்கள். இது அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய தொழிலாளிக்கு. அந்த 2,000 ரூபாய் இவர் பெற்றுக் கொள்கின்றார். இவருடைய வருமானமாக அதை கணக்கில் எடுத்துக் கொள்கின்றார். அதாவது போட்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்கின்றார். போட்ட ஒப்பந்தத்தை இவரே மீறுகின்றார். இந்த 2,000 ரூபாய் அவருடைய பொருளாதாரத்தில் கிடைக்கின்ற பொழுது மொத்த செல்வமும் டோட்டல் ஹராமாக போய்விடுகிறது. இதுல 2 விஷயம் விளங்குறது. ஒண்ணு, ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கு கொடுத்த வாக்குறுதியை தவறினார். அதற்குண்டான தண்டனை நாளைக்கு எல்லாம் அனுபவிக்கிறோம். 2வது, அவருடைய பொருளை அபகரித்துக் கொண்டு எடுத்துக் கொள்கிறார் 2,000 ரூபாயை. அதற்குண்டான தண்டனை வைத்திருமால் அவருடைய உரிமையிலிருந்து எடுத்துக் கொள்கின்றார். 3வது, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இவருடைய பொருளாதாரத்தை கலக்குகின்றார். முழு பொருளாதாரமும் 100% பத்தாதாகி போய்விடுகிறது. முழுக்க வட்டியை சார்ந்த ஒரு நபராகி விடுகின்றார். இப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவுதான் பெரிய நிறுவனம் வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் தன்னை பெரிய நபர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டாலும், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று அங்கீகரித்துக் கொண்டாலும், குக்கரித்துக் கொண்டாலும், நாளை அல்லாஹ்விடத்திலே சென்று அவர் அதற்குண்டான பதிலை சொல்லியாக வேண்டும். எதற்காக என்று சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நடைமுறையில் பேச்சு வழக்கில் நாம் பார்க்கக்கூடிய நடைமுறைகளில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம்தான். இது போன்ற விஷயங்களில் கூட, கொடுக்கல் வாங்கலில் கூட ஹலால் ஹராமை நாம் பேண வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும், எந்த ஒரு நிர்பந்த நிலைக்காக வேண்டியும் நாம் ஹராமை நாடி சென்று விடக்கூடாது. அந்த நிலையிலேயே அல்லாஹ்விடத்திலே துஆவையும் நாம் செய்ய வேண்டும். அகதியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டது போல ஹராமை தவிர்த்து முழுக்க ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொண்டு கடைசி காலம் வரையிலும் ஹலாலான வருமானத்தின் மூலமாக உண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா